நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த அப்பை முருகை சொல்லாமல் நான் நிறுத்த போகிறது கிடையாது, நீங்கள் எல்லோரும் நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் என் அப்பை முருகை இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. பிரசிடென்ட் சர்வால் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ கொடூரமான பூஜைலாம் பண்ணணுமா? காலையிலேருந்து சாப்பிடாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் நீங்கள் பரிகாரம் பண்ணது போதும். அப்பை முருகன் உங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பா, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, போனால் போகட்டும், அப்படி போனால் என்ன நம்மக்கிட்ட இருந்து போகிறது, இந்த உசுறு தானே, இதுவும் அவன் கொடுத்தது தானே, அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகிறாங்க. எங்கிட்ட உடன்குடி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. எப்பா வேணாம்ப்பா, உனக்கு ரொம்ப உடம்பு வந்துட்டு மோசமாக இருக்குது, காலையிலேருந்து இப்படி படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கே பாரு, மயங்கி விழுந்துட்டேன்னா என்ன செய்ய, வேணான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி பரணி என் கூட சேரணும், அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும், அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், அவள் ஊருக்கு போகிறத தடுக்கணும், அதுக்கு இந்த அப்பன் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டில் இசைக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தலையை சுற்றி மயங்கி விழுந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனுக்கெல்லாம் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. சிவபாலன் குடுன்னு வேமா சண்முகத்தை பார்க்குறதுக்கு தான் கோவிலுக்கு வர்றாங்க. வந்ததுமே என்னாச்சு, எதுக்கு இப்படி தலைதெறிக்க ஓடி வர்ற அப்படின்னு சொல்ல, அப்போ வந்துட்டு சிவபாலன் சொல்கிறாங்க, அத்தான் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுகுறாங்க. அதை பார்த்ததும் சண்முகம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போதா அத்தான் அப்படின்னு சொன்னதுமே சண்முகம் கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீர் வருது. இல்லை என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாத்தான், நம்ம இசைக்கு மதினி உண்டாயிருக்காக, இனி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அக்கா கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க, இசைக்கு மதினிக்காகவாது வந்துருவாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க சொல்கிறாங்க. உன்னை நான் கும்பிட்டது வீண் போகலை, எனக்கு நீ ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டேன், பரணியை நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிற, அதுக்காகத்தானே நீ இவ்வளவும் ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட பேசிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு தான் ஓடிடுறாங்க. இசைக்கியை பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்க முத்துப்பாண்டி இசைக்கையும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு சண்முகம் வந்து கேட்குறாங்க, இல்லை எல்லாரும் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க. ஐயோ என் அம்மையே மறுபடியும் வந்து பிறக்க போகிறா, அந்த அப்பை முருகன் தான் வந்துட்டு எனக்கு வழிகாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. பாக்கியோ எல்லாருமே வந்துட்டு கடவுளே வயிற்றுல பாலை வார்த்த, இனிமே மகனை மருமகளை யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இன்னும் பரணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, பரணிக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. பரணி வந்துட்டு ஊருக்கு போகிறத வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஆட்டோவில் திருப்பி வந்துட்டு வர்றாங்க. கையில் கொஞ்சம் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நான் வந்துட்டு வேறு யாருக்காகவுமே இங்கே இல்லை, 3 மாதத்துக்கு இசைக்கியை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அவள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது, அதுக்காண்டி மட்டும்தான் இங்கே இருக்கேன், நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், நானே அவளை பக்கத்துலேருந்து பார்த்துக்கலான் இருக்கேன், மற்ற யாருக்காகவும் நான் வர கிடையாது, முக்கியமாக உனக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்த்து சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இப்போதைக்கு அவள் வந்தாலே அதுவே ரொம்ப சந்தோஷம், கூடிய சீக்கிரம் அவளோட மனசை மாற்றிடலாம், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு பாக்கியமும் சிவபாலனு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு பரணி எடுத்து வச்சிருப்பாங்களா அந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சண்முகம் வர்றாங்க. நான் சொன்னேன்ல, நீ கண்டிப்பாக என்னை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன்னு, அந்த அப்பை முருகன் எனக்கு சொன்னான், அவன் என்றைக்குமே என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு பரணி சொல்கிறாங்க, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த 3 மாதம் தான், அதுக்கடுத்து நான் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு போயிடுவேன் அமெரிக்கா, அதை வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அப்போ முருகனே நினச்சாலும் தடுக்க முடியாது, சும்மா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காம ஒழுங்காக போய் படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னை அமெரிக்கா போக விடாமல் தடுக்கிற தலையை அப்போ முருகன் இவ்வளோ விளையாட்டு விளையாடி இருக்கான், நீ என்னை விட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் சண்முகம் இனிமேல் என் வாழ்க்கையில் உங்களுக்கு இடமே கிடையாது, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அழிச்சிருங்க, எனக்கு நீங்கள் இனிமேல் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமேலும் உன் பேச்சை கேட்டலாம் ஆடுற பாரு நான் இல்லை அப்படின்னு சொல்ல, சண்முகம் வந்துட்டு அப்படியே பாவமாக பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா